இது நீங்க தச்சதா? இது நீங்க தைக்கிறதுன்னா பண்ணிருக்கீங்களா? என்ன பழசுதான். நீங்க என்ன பண்ணுவீங்க அப்ப இதை வச்சுக்கிட்டு? நான் என்ன சொல்றேன் நல்லா புரிஞ்சுக்கீங்க. பிரதமர் நரேந்திர மோடி தெரியுமா? நல்லா தெரியுமா? நல்ல மனிதர், உலகமே அவர் போட்டிருக்கு. இப்ப அவர் என்ன பண்றாரு, பணக்கார வீட்டு பசங்களுக்கும் ஏழை வீட்டு பசங்களுக்கும் ஒரே கல்வி தான் இருக்கணும்ன்றாரு. தமிழ்நாட்டில் இந்தியாவுடைய முதல்ல ராமர் கோயில் கட்டணும்னு எத்தனை வருஷமா வாதாடினாங்க? ஆமா ஆமா, எத்தனை வருஷமா வாதாடினாங்க? அது 500 வருஷம். 500 வருஷமா வாதாடினாங்க. ஆமா, இது வரைக்கும் யாராவது நினைச்சா முடியல, யாராலும் முடியல. அதனால இப்ப எல்லாருக்கும் ஒரே மாதிரி கல்வி கொடுக்கணும் முடிவு பண்ணிட்டாரு அவரு. ஆனா அது தடுக்கிறாங்க சில பேரு. தடுக்கிறதுக்கு ஏன்னா இருங்க, இந்த நாட்டை விட்டு அந்த நாட்டுக்கு போறோம். தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா எல்லா நாட்டுக்கும் போறோம். அந்த மொழி பேசுறவங்க நமக்கு அந்த ஊர்வலம் சேர முடியும். நீங்க நான் எதுவும் பேச வேண்டாம். பிரதமர் இதுதான் சொல்றாரு. ஆனா இங்க இருக்கிறவங்க தடுக்கிறாங்க. உங்களுடைய ஒரு கையெழுத்து தலையெழுத்த மாத்தம். எங்க தலைவர் அண்ணாமலை தெரியுமா? நெக்ஸ்ட் டைம் அவர் வரும், இங்க வரும்போது உங்க சந்திப்பாரு அவரு. சரிங்களா? அவரு சொல்றாரு இந்த மாதிரி வந்து தடுக்கிறாங்க. பிரதமர் கிட்ட என்ன சொல்றாரு, நாங்க 1 கோடி கையெழுத்து நாங்க கொண்டு வரோம் உங்ககிட்ட. எங்க பசங்களுடைய எதிர்காலத்தை நீங்க வந்து எங்களுக்கு கொடுக்கணும், யாரு தடுத்தாலும் கொடுக்கணும்னு சொல்றாரு. ஆமா, அதே மாதிரி பாருங்க, கொரோனா டைம்ல ஏழைகளுக்கு உபயோகப்படுத்த பிரதமர். அதே மாதிரி ஏழைகளுக்கு 2 ஏக்கர் நிலம் இருந்தா ஒரு வருஷத்துக்கு 6000 ரூபாய் கொடுத்துட்டாங்க பிரதமர். விவசாயிகளுக்கு 6000 ரூபாய். ஆனா இவர் தானே நம்ம கட்சியினுடைய ஸ்போக்ஸ் பர்சன். கட்சியில சேர்க்கணும் ஃபர்ஸ்ட். சாதாரண விஷயம் இல்லைன்னா உங்களுக்கு வந்து சேர்ந்துருக்கு பாருங்க, அதான் பெரிய விஷயம். பெரிய விஷயம். கையில சாதாரண செருப்பு தொழில் தான். ஏன்னா எனக்கு இது வரைக்கும் எந்த உபயோகமும் கிடையாது. ஏன்னா எங்க ஓய பெல்ட் போட்டாங்க, இங்க வரல. அதே மாதிரி கொட்டி கல்வி போட்டாங்க. இந்த ஆட்சியில எல்லாம் தடுக்குது. எல்லாம் எந்த கட்சியும் வந்தாலும் எனக்கு உபயோகம் கிடையாது. ஆனா எழுதி வச்சுக்கீங்க, 26ல பிஜேபி ஆட்சி வருது. இந்த மாதிரி ஒரு சாதாரண குடும்பத்துல இருந்து வந்தவர் தான் பிரதமர் நரேந்திர மோடி. தெரியுங்க, அவருக்கு மாத்துவார் தமிழ்நாட்டை. அதனால ஒரு கையெழுத்து மட்டும் நீங்க போடணும். கையெழுத்து போடுவீங்களா? சூப்பர். 5ஆம் கிளாஸ் படிச்சுக்கிறேன். என்னால முடிஞ்சு பொறுமையா தான் போடுவேன். பொறுமையா போடுங்க. எல்லாம் எவ்வளவுக்கு விற்கிறீங்க? ரிப்பேருக்கு வந்திருக்கு. ரிப்பேர் பண்ணி கொடுப்பீங்க. இது ரிப்பேர் பண்ணி கொடுத்தா எவ்வளவு நேரம் வரும் உங்களுக்கு? 30 ரூபாய் 40 ரூபாய். அதை வச்சு நீங்க வந்து காலத்துக்கு தள்ளணும். சரி போடுங்க. இது நந்தி அது ஃபில் பண்ணிடு. உங்க பேரை ஃபில் பண்ணிடுங்க.